ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணில் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஊற்றிட்டு தான் இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பலாம், ஹஸ்பண்ட் வேற ஊருக்கு போகிறாரா, சரி ஒரு நாள் நம்ம அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தம்பிக்கு ட்ராப்ஸ்லாம் ஊற்றி அவனை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஆக்சுவலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா 30 days வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கே வேணாலும் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மூவியுமே வந்து ஓடிடுச்சு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாங்கன்னா திரும்ப வரக்கு 4 months பக்கம் ஆயிடும். அதனால அது வரைக்கும் வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் கூட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. தியேட்டர்ல போயிட்டு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்குற காசை விட அங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குற காசு தான் ரொம்ப ஜாஸ்தியா வருமாட்டம் இருக்குது. அது இல்லாம இந்த சைட்ல சீசனிங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தனியா வேற பேமெண்ட் கேட்டாங்க. ரொம்ப நாள் வெளியே போய் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சரி லஞ்ச் வெளியவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாக்கட்டிக்கு போனோம். தலப்பாக்கட்டியில பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போய் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். எப்பவும் போல பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிரில் வந்து காம்போவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நிறைய ஃபிளேவர்ஸ் ஆன கிரில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேர்ந்து ஒரே இதுல வரும் பேக்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி அது ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். பிரியாணி ஓகே, கிரில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய அப்படி ஒன்றும் எல்லா கிரில்லுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தான் தெரியல. ஒரு 4-5 சொன்னாங்க, 4-5க்கும் அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பர்த்டேவா, ஸோ கேக் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க வந்து பீஸ் கேக் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நிறைய பேத்துக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நம்மளாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கேக்னாலே ஒரு பெரிய அதிசயமா இருந்துச்சு. இப்பெல்லாம் கேக்ல நிறைய ஃபிளேவர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையோ என் ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாராட்டு இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது பாட்டு போட்டுவிட்டு கார்ல சூப்பரா பாட்டு கேட்டுட்டு நல்லா ஜாலியா வந்துட்டு இருந்தோம்.